அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு பார்க்கலாம். கதிர் வந்து சவாரிக்காக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு மதுரை வரைக்கும் போகிறாங்க. அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போகிறதான் பிளான். பட் அவங்க கூட வந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து மற்ற ஃப்ரெண்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் அதுவும் கொடைக்கானல் போகிற மாதிரியும் அவங்க பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளான் எல்லாத்தையுமே கதிர் வந்து முறியடிச்சு அந்த பொண்ணை காப்பாற்றி அவங்க வீட்டில் போய் விட்டுறாரு. வீட்டு வாசல்லே கிட்டக்க திருமுனையிலே இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கும் வந்துடுறாரு. பட் ஆனால் கதிரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடறாங்க. என்ன ஏதுன்னு விசாரித்து அந்த பொண்ணை காணோம். அந்த பொண்ணால் ஏதோ பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு கதிருக்கு ஏதோ பிரச்சனை, அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ பாண்டியன் எல்லாருமே இவங்க போயிடுறாங்க. பாண்டியனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் என் பையன் அப்படிலாம் இருக்க மாட்டான் சார், வேணால் வெளியில் தாராளமாக விசாரிச்சு பாருங்கள் என் பையனை பற்றி. என் பையன் வந்து ரொம்ப நல்ல பையன், எப்படினாலும் இது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க சார், சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க சார் கொஞ்சமாவது அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் யாருமே எடுக்கவே இல்லை. இப்போ போப்பா உன் பையன் வந்து ஒரு பொண்ணை கடத்திருக்கான், ஃபைல்லாம் வந்து போட்டு வச்சுட்டாங்க எஃப்ஐஆர்லாம், அதனால் நீ போய் வக்கீல பார்க்குற வழியை பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து சரவணன்ட்டு என்னப்பா என்னென்னமோ பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, போய் நம்ம எப்படினாலும் போய் வக்கீல் பார்க்கலாமா அப்படின்றாங்க. டேய் நான் போய் பார்க்குறேன்டா, செந்தில் நீ வக்கீல் நம்பர் வச்சிருக்கீல்ல அப்படிங்கிறாங்க. செந்தில் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் இருக்காரு. வச்சுருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து சரவணையும் பழனி அங்கேயே நிப்பாட்டிட்டு நீங்கள் இருங்கடா நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு திருப்பி சரவணன் சொல்கிறாங்க, அப்பா கதிரை வந்து போலீஸ் அடிக்க மாட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கவலையோடு அவரும் ரொம்ப யோசிக்கிறாரு. எல்லாரும் பண்ணிட்டு டே அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கடா, நம்ம இருக்கும்லடா, நம்ம பார்த்துக்கலாம்டா, ஒன்றும் பயப்படாதடா, அவங்க போய் வக்கீல் பிடிச்சிட்டு வரட்டும்டா அப்படிங்கிறாங்க. நீங்கள் போங்க அப்படின்ட்டு அரசி வேறு மாறி ஃபோன் போடுறாமாச்சு. அரசி தான் போடுறா, வீட்டில் என்ன சொன்னானே தெரியுன்னு. வீட்டில் வேறு எல்லோரும் ரொம்ப பதட்டத்தோட பயத்தோடு இருப்பாங்கடா. போய் வீட்டில் போய் எல்லோரும் அவங்கள சமாதானப்படுத்திட்டு வக்கீலையும் போய் நம்ம என்ன ஏதுன்னு பேசிட்டு வரலாம் வாடன்ட்டு செந்தில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சரவணனும் பழனியும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கதரை கட்டுறாங்க. கையை ரெண்டையும் மேலே ஒசத்தி வச்சு கையெல்லாம் கெட்டி கம்ப வச்சு அடிக்கிறாரு போலீஸ் வந்து. உனக்கு மாதிரியே உண்மையை சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சார் நிஜமாக தான் சார் நான் சொல்கிறேன், அந்த பொண்ணு நான் வந்து திருமுனையில் இறக்கி விட்டேன் சார், வேறு எதுவுமே நான் பண்ணலை, அந்த பொண்ணால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னை நம்பலை நாங்கள், அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரோ, ஸோ எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணிட்டோம், ஒழுங்காக உண்மையை சொல்லினா அடியிலேருந்து நீ தப்பிச்சலாம், இல்லை அடிச்சே கொன்னே போட்டுருவோம் ஒன்று அப்படின்ட்டு போலீஸ் வந்து கம்ப வச்சு அடிக்கிறாங்க, கையை வச்சு அரைகிறாங்க, முட்டிலெலாம் அடிக்கிறாங்க. அவர் ஐயோ அம்மான்ட்டு எல்லாம் உண்மையான சொல்கிறாரு. இந்த மாதிரி போலீஸ் வந்து என்கொயரிலாம் பண்ணுறாங்க. பொண்ணெல்லாம் இது வரைக்கும் நீ கூட்டிகிட்டு போயிருக்க, ஆனால் நீ கடத்தலையாங்கோ, யார்கிட்ட கதை சொல்கிற, அப்படின்னா நீ ஒரு ஆள் மட்டும் கடத்தலையா, இன்னும் அவங்க 2 பேரும் சேர்ந்து கடத்திருக்கியா அப்படின்ட்டு. அந்த 2 பேர் எங்கே இருக்காங்க அப்படின்னா, சார் நான் சொல்கிறது உண்மை சார், நான் கடத்தலை, அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கொடைக்கானலுக்கு போகணும்னு சொல்லி, ஆனால் அந்த பிளானை வந்து நான் வந்து தடை செஞ்சு அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கேன், நான் வந்து கடத்தலை, அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கேன், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. அந்த 2 பசங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி விசாரித்து அவங்கள கண்டுபிடிங்க, அவங்கள கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைங்கிறது தெரியும், அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கிறது தெரியும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எப்படி என்கொயரி பண்ணணும், நாங்கள் எப்படி விசாரிக்கணுங்கிறது நீ சொல்லி தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அடிக்கிறாங்க. அடுத்து இங்கே வீடை கட்டுறாங்க. கோமதி பயங்கரமாக உட்காந்து அழுகுறாங்க. பக்கத்தில் மீனா மயில் எல்லாம் ஆறுதல் படுத்துறாங்க. அழுகாதீங்க என்னடி சொல்கிறேன், என் பிள்ளைய வந்து இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான், என்னை எப்படி அழுகாமல் இருக்க சொல்ல முடியும், நான் எப்படி அழுகாமல் இருக்க முடியும், என் பிள்ளை தங்கமான பிள்ளை அப்படின்னு. கதிர் தம்பி அதெல்லாம் எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அத்தை, நீங்கள் அழுகாதீங்க அப்படிங்கிறாங்க. அவன் எதுவும் தப்பு பண்ணலங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் போலீஸ்காரங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க. மீனாவும் சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து ராஜியை காட்டுறாங்க. ராஜி ரூமில் உட்காந்து புலம்பிகிட்டே இருக்காங்க. கதிர் அதில் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க, கதிர் ரொம்ப நல்லமே, அது மேலே எந்த தப்பும் கிடையாது, கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவான், கண்டிப்பாக போலீஸ் அவனை விட்டுருவாங்க, இப்படியே சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. மீனா உள்ளே வராங்க. ஏய் ராஜி என்ன நீ ஏன் புலம்பிகிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா கதிர் நல்லவன் அப்படின்னா. சரி அதெல்லாம் கரெக்ட் தான், எனக்கும் தெரியும், இல்லை நான் வந்து நம்பிக்கை வச்சுருக்கேன் அவன் மேலே, அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், கண்டிப்பாக வீட்டுக்கு வருவான், போலீஸ் விட்டுருவாங்க, அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி நீ நம்பிக்கையாக இருக்க, சரி இல்லைன்னு சொல்லலை, நீ நிஜமாகவே நம்பிக்கையாக இருக்கே, இல்லாட்டி என்ன சமாதானப்படுத்துறக்கா அப்படி சொல்கிறீ அப்படிங்கிறாங்க. இல்லை நான் நிஜமாகவே மனசில் நம்பிக்கையோடு இருக்கேன், தைரியமாக இருக்கேன், நான் அழ மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. சரி வா வெளியே அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க, வா அவங்கள போய் சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா நான் வரேன் அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்க. அத்தை நீங்கள் எதுக்கு இப்போ அழுகுறீங்க அப்படிங்கிறாங்க. பாரு ராஜி அவன் எப்படின்னு பாரு, அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இல்லை அத்தை உங்கள் பிள்ளையை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் அவங்களை எவ்வளோ தூரம் பெற்று வளர்த்துருக்கீங்க, நீங்கள் நல்ல ஒழுக்கமாக தான் வளர்த்துருக்கீங்க, கண்டிப்பாக அவன் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி இவங்களும் சமாதானப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு ராஜியோட அம்மா வீடை காட்டுறாங்க. அப்போ வந்து குமாரோட அப்பா எல்லாருமே அங்கே இருக்காங்க. ராஜியோட அம்மாவும் சித்தியும் அழுகுறாங்க. ஆனால் அவங்க அம்மா அழுகுறாங்க. ராஜிக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நான் அவளை அழ விட்டதே கிடையாது, அவளை அவ்வளோ தங்கமாக அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டேன், ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அவள் அழுகிறத தவிர நான் எதையுமே பார்த்ததே இல்லை, எப்போ பாரு அழுதுகிட்டே தான் இருக்கா, ஏன் என் பொண்ணுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா புலம்புறாங்க.
அக்கா நாங்கள் பாருங்கள் கண்டிப்பாக கதிர் தம்பியை பாண்டியனை கூட்டிகிட்டு வருவார், பாண்டியன் அவங்க பிள்ளைகளை எவ்வளோ தங்கமாக வளர்த்துருக்காரு நம்ம பார்த்தது இல்லையா. அப்போல்லாம் அந்த தம்பி வந்து இந்த மாதிரி பொண்ணு கடத்தல் விஷயத்தில் எதுலேயுமே கண்டிப்பாக அவன் வந்து அதெல்லாம் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான், ரொம்ப நல்லவே. இதே இது நம்ம வீட்டில் ஒன்று வளர்த்துருக்கோம் பாருங்கள் தருதலை, அது மேலே இந்த மாதிரி கேஸ் எதுவும் சொன்னாங்கன்னா சரி நம்பலாம். ஆனால் அந்த கதிர் தம்பி மேலே எதாவது நம்ப முடியுமா? அதெல்லாம் எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக அவர் வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. பாட்டியுமே சாமிக்கிட்ட போய் கேட்டுறாங்க, நான் என்னைக்காவது ஒரு நாள் மன நிறைவோடு இருக்கிறதுக்கு நீ ஏதாவது ஒன்று செய்கிறீங்களா? இப்படி எனக்கு கஷ்டம் கொடுக்குறீங்களே, எப்பயாவது ஒரு நாளாவது என்னை மன நிறைவோடு இருங்க. என் பிள்ளைய என் பேரன் பேத்தி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, இதை மட்டும்தான் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கேன். என் பேரன் கதிர் வந்து எந்த தப்பும் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான், ஸோ அவனை எப்படினாலும் வெளியில் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிட்டு வெளியே அவங்க மூத்த மகன் முத்து உட்காந்துருக்காரு. எப்போ முத்து, ராஜி பாவம்ப்பா ரொம்ப அங்கே அழுதுகிட்டே இருக்கா, அவளுக்கு ஏதாவது வழி பண்ணுப்பான்னு என்ன பண்ண சொல்கிற ஆத்தா நீ அப்படின்றாங்க. அந்த கதிர் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டான்ப்பா, அவன் வெளியில் வர்றதுக்கு ஏதாவது போலீஸு வக்கீல் ஏதாவது பார்த்து பேசலாம்ல அப்படிங்கிறாங்க. எதுக்கு அந்த ஓடி போனவா கூட நான் உட்காந்து போய் பேசணுமா? நான் போய் அவனை போய் சரண் அடையிறதுக்கு சொன்னேனா? நான் தான் அவனை பொண்ணு கடத்த சொன்னேனா? என்னத்தான் நீ பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இருந்தாலும் அது நம்மளுடைய பேத்தியோட நம்ம பேரன் அவனோட மருமக அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அத்தா பேசாமல் தந்துட்டு இவர் எந்திரிச்சு போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு குமாரும் அவங்க அப்பாவும் வெளியில், ஏன்டா அவனுக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும், எப்படி குறைஞ்சது 7 வருஷமாவது இருப்பான்ப்பா. அப்போ சரி, அவன் 7 வருஷம் இருக்கிறத பார்த்து கோமதி அழுவா, அடுத்து இங்கே அண்ணன் அழுவார், அண்ணன் அழுவ பார்த்து நம்மளால் சந்தோஷப்படணும்டா. அப்போ பாண்டியன் குடும்பம் 7 வருஷம் 8 வருஷமாக ஒரே இலவு விழுந்து விடு மாதிரி தான் இருக்க போகுது பாரு அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறாரு. கரெக்டான நேரம் பாண்டியனும் செந்திலும் வந்துடுறாங்க. பைக் இவங்க 1/2 கிலோ பருப்பு 1/2 கிலோ அரிசின்னு சொல்லி விற்று குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு வருமானம் போத முடியலை அப்படிங்கிறதுனால மருமகளை வந்து வெளியே வேலைக்கு அனுப்புனாங்க. இப்போ அதுவும் போனான்னு சொல்லி புதிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேங்கடா. பிஸ்னஸாக என்ன பிஸ்னஸ்ப்பா அப்படிங்கிறியா குமார்? ஆமாடா, பொண்ணுங்களை கடத்தி அவங்க மூலமாக வருமானம் பார்க்குறதாண்டா, இதெல்லாம் ஒரு பொழப்பா இவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. பாண்டியன் கோவம் வந்துடுது. யார் பார்த்து என்னடா பேசுகிற நீ, ஒழுங்கா பேசியா நீ அப்படிங்கிறாங்க. நீ பிள்ளைய ஓக்கியமாக வளையா, ஓடுகாலி பிள்ளைய போய் வளர்த்து வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிகிட்டு இருக்க, குடும்பத்தோடு எல்லோரும் பொண்ணுங்களை கடத்துகிற பிஸ்னஸ் தானே பண்ணுறீங்க. ஆரம்ப காலத்தில் நீ வந்து என் தங்கச்சியை வந்து கடத்திட்டு போனால், அடுத்து உன் மகன் உன்னோட எங்கள் அண்ணன் மகளை கடத்திட்டு போனால், இப்படியே ஓரளவு கடத்திட்டு போங்க. சரி, இப்போ ஒருத்தனை கடத்திட்டு போயிருக்காளே, அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து என்னடா பண்ணுவீங்க? வீட்டில் வச்சுக்கிடுவீங்களா இல்லை எங்கிட்ட விட்டுருவீங்களா? ரூபா பணத்தெல்லாம் வாங்கிட்டு எங்கள் வீட்டு நகையெல்லாம் வாங்கினீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி. இல்லை அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பியா? கல்யாணம் பண்ணி வச்சா யார் கூட கல்யாணம் பண்ணுவ? உன் மகனுக்கு 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி சுடுவியோ நீ அப்படி இப்படின்ட்டு இவர் ரொம்ப தப்பாக பேசுகிறாரு. ராஜி எல்லாருமே அந்த சத்தத்தை கேட்டு வந்துடுறாங்க. ஏய் யாரடா சொல்கிறீங்க, என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு குமார் செந்தில் 2 பேரும் சண்டை போடுறாங்க. அடுத்து குமார் அப்பாவும் செந்தில் அப்பாவும் சண்டை போடுறாங்க. இதை கேட்டுட்டு மூத்த அண்ணன் முத்து வந்துடுறாரு. ஏய் என்னையா போய் பிள்ளைய நீ ஒழுங்கா வளையா, அதை விட்டுட்டு எங்கள் கூட சண்டை போட்டுட்ருக்கேன்னு, நாங்களாம் ஒன்றும் சண்டை இழுக்கல, உன் தம்பிக்காரன் தான் எங்கள் கூட சண்டை இழுக்கிறியா அப்படி இப்படின்னு ஒரு கோவப்பட்டுட்டு, இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, என் பையன் கதிர் வந்து எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டான், கண்டிப்பாக அதை நிரூபிச்சா நான் வெளியே கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சபதம் போடுறாரு.